அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோயில். ஆலய மூலவர்களுடன் பேயாழ்வாரும் இணைந்து காட்சி தரும் ஆலயம் எங்கே உள்ளது என்பது தெரியுமா? தங்கள் பிள்ளைகள் கல்வி கேள்வியில் சிறந்து விளங்க இந்த கோயிலுக்கு சென்றால் நிச்சயம் பலனுண்டு. அது எந்த கோயில்? அது எங்கே இருக்கிறது? இறைவன் ஆதிகேசவ பெருமாளுக்கு அந்த பெயர் ஏன் வந்தது என்று தெரியுமா? இந்த கேள்விகளுக்கான பதில்களை இன்றைய அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ளலாம். சென்னை மயிலாப்பூர் என்ற மயிலையில் பல புராதன ஆலயங்கள் உள்ளன. அவற்றில் முக்கியமானவை ஸ்ரீ கபாலீஸ்வரர் கோயில் மற்றும் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோயில் என்று சொல்லலாம். தற்போது மயிலாப்பூர் என்று அழைக்கப்படும் பகுதியின் பழங்கால பெயர் மயூரபுரி என்பதாகும். இப்பகுதியில் மயூரங்கள், அதாவது மயில்கள் நிறைந்திருந்த பகுதி என்பதால் மயூரபுரி என்ற பெயர் பெற்று பின்பு மயிலாப்பூர் ஆனது. இங்கு சிவன், பார்வதி, மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமி ஆகிய 4 பேரும் பல்வேறு காரணங்களினால் சாப விமோச்சனம் அடைந்து மீண்டும் ஒருவரை ஒருவர் மணந்து கொண்டு அங்கு ஆலயங்களில் அருள்பாலிக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. பிருகு முனிவர், பேயாழ்வார் போன்றவர்கள் அனுக்கிரகம் பெற்ற இடம் உட்பட பல காரணங்களினால் இந்த மயிலை பகுதி விசேஷமானதாகும். இவற்றில் ஒரு ஆலயம்தான் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில். இது 1000 வருட பழமையானது என்று கூறப்படுகிறது. இங்கு ஆலய மூலவர்களுடன் பேயாழ்வார் காட்சி தருவது சிறப்பான ஒன்றாகும். அவரும் மயிலையில் பிறந்தவர் என்பதினால் இந்த ஆலயத்தின் சிறப்பு இன்னும் கூடுகிறது. ஒரு காலத்தில் வனமாக இருந்த இந்த இடத்தில் பிருகு முனிவர் அசுரர்களின் தொல்லையை ஒழிக்க வேண்டும் என்ற வேண்டுதலுடன் யாகம் ஒன்றை செய்து வந்தார். யாகம் நடந்து கொண்டிருந்த போது அங்கு வந்த அசுரர்கள் கேசி என்ற அசுரனின் தலைமையில் யாகத்தை தடுக்க முயல யாக குண்டத்தில் இருந்து வெளிவந்த விஷ்ணுவானவர் அந்த அசுரர்களை வதம் செய்தார். அந்த அசுரர்களின் தலைவனான கேசி என்பவனை கொன்று சவமாக்கினார். ஆகவே இங்கிருக்கும் பெருமாள் கேசி சவம், அதாவது கேசவம் என்ற பெயருடன் ஆதிகேசவ பெருமாளாக இங்கேயே குடியமர வேண்டும் என பிருகு முனிவர் மகாவிஷ்ணுவிடம் வேண்டிக் கொள்ள, அதற்கும் மகாவிஷ்ணு முனிவரின் விருப்பத்தின்படி கோவில் கொள்வதாக வாக்கு தந்தார். பிருகு முனிவருக்கு லக்ஷ்மி தாயார் மகளாக பிறந்து அவளை மணக்க வேண்டும் என்ற விதிப்படி அவரின் ஆசிரமத்திற்கு அருகில் இருந்த குளத்தில் ஒரு மலர் மீது சிறு குழந்தை வடிவில் லக்ஷ்மி தேவி வந்து மிதந்தாராம். அங்கு வந்த பிருகு முனிவர் அந்த குழந்தைக்கு பார்கவி என்ற பெயரை சூட்டி வளர்த்தார். அப்போது ஒரு முறை பிரம்மஹத்தி தோஷத்தை விலக்கிக் கொள்ள சிவபெருமான் பல இடங்களில் சுற்றி அலைந்து
பிச்சை பெற்று கொண்டு அலைந்து வந்தார். அப்போது இந்த மயிலை பகுதிக்கு வந்த சிவபெருமானை கண்டதும் பிருகு முனிவரின் மகளாக இருந்த லட்சுமி தேவி அவருக்கு பிச்சை போட சிவபெருமானின் தோஷமும் அங்கேயே விலகியதாம். லட்சுமி தேவியும் குழந்தை உருவிலிருந்து தனது சுய உருவத்தை பெற்றாராம். அப்போது மகாவிஷ்ணுவும் லட்சுமியை தேடி அலைந்தவாறு அங்கு வர பிருகு முனிவர் தனது மகளாக வளர்ந்த லட்சுமியை ஒரு தந்தையாக இருந்து விஷ்ணுவிற்கு மனம் செய்து தர விஷ்ணுவும் லட்சுமியும் அங்கு கேசவ பெருமாள் மற்றும் பார்கவி தேவியாக குடிக்கொண்டார்கள். தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால் வேயை பூம்பொழில் சோழ் உயிரையார் திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கியாளினை கொண்டருளே. சிவபெருமானும் அங்கிருந்து சற்று தள்ளியிருந்த ஒரு இடத்தில் ஒரு கற்பக மரத்தடியில் தன்னுடன் மீண்டும் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மயில் உருவில் தவமிருந்து கொண்டிருந்த பார்வதியை மணந்து கொண்டு கபாலீஸ்வரர் ஆலயத்தில் குடிகொண்டாராம். இக்கோயிலில் லட்சுமி தேவியானவள் பார்கவி மற்றும் மயூரவல்லி தாயார் என்ற பெயர்களை கொண்டு ஆதிகேசவருக்கு வலப்புறத்தில் தனி சன்னதியில் அமர்ந்திருக்கிறாள். வெள்ளிக்கிழமை தோறும் காலையில் ஸ்ரீ சூக்த வேத மந்திரத்துடன் வில்வ இலையால் அர்ச்சனை செய்யப்படுகிறது. ஆகவே அந்த நேரத்தில் தாயாரை வழிபடுவது விசேஷமான பலனை தரும் என்கிறார்கள். லட்சுமி தேவியே மீண்டும் விஷ்ணுவை இங்கு மணந்து கொண்டதினால் திருமண தோஷம் நீங்க இங்கு வேண்டுதல் செய்வது நிச்சய பலனை தரும் என்கிறார்கள் பக்தர்கள். இந்த ஆலயத்திற்கு வந்து தங்கள் பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என பிரார்த்திப்பது பக்தர்களின் வழக்கமாக உள்ளது. இது போன்ற கோரிக்கைகளுக்காக இங்கு வரும் பக்தர்கள் மயூரவல்லி தாயாருக்கு வில்வ அர்ச்சனை செய்து 2 சிறிய மணிகளை அவளது பாதத்தில் வைத்து பூஜித்து பின்பு சன்னதி கதவில் கட்டி வழிபடுகின்றனர். இந்த மணிகள் தம்மிடம் வைத்துள்ள பக்தர்களின் கோரிக்கை நிறைவேறும் வரை அவர்களின் குரலாக ஒலித்த வண்ணமே இருந்து கொண்டு தாயாரிடம் பிரார்த்தனை செய்வதாக ஐதீகம் உள்ளது. அவரவர் கோரிக்கைகள் நிறைவேறிய பின்னர் பக்தர்கள் அங்கு வந்து மீண்டும் 2 மணிகளை கட்டி நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுகின்றனர். இக்கோயில் காலை 5 மணி முதல் 11 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறக்கப்படுகிறது. திருப்பதி வெங்கடேஸ்வரா தேவா நான் இருக்கும் இடத்தில் நீ இருக்க வேண்டும் நாராயணா முரளீதரா நாராயணா முரளீதரா. மயிலை
ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் பக்தர்கள் எந்தவிதமான பிரச்சனைகளுடன் வந்தாலும் பெருமாளும் மயூரவல்லி தாயாரும் ஆசீர்வதித்து நற்பலன்களை அருள்வதால் நாமும் ஒருமுறை மயிலை சென்று தரிசனம் செய்து வருவோம் வாருங்கள். சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோயில். அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள்.